வணக்கம் அருள் தீபம். இன்றைக்கி நாம் ரிஷபலக்கணத்தை பற்றி பேசுகிறோம். காலபுருஷ தத்துப்படி 2ஆம் இடம், புரியுங்களா? 2ஆம் இடத்தை பற்றி ஒவ்வொரு மனிதனுக்கும் காலபுருஷ தத்துப்படி 2ஆம் இடங்கிறது தனஸ்தானம், 2ஆம் இடம் கண் பார்வை ஸ்தானம். ரிஷபலக்கக்காரர் எப்போவுமே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் சுகபோக வசதி வாய்ப்பை அனுபவிக்கக்கூடிய வாய்ப்பார். கண்டிப்பாக அது சுக்கருடைய அம்சங்கிறதால கண்டிப்பாக ஒரு செல்வாக்குடைய ஐடி பீல்டில் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கும். மத்திய அரசு பணியில் இருப்பாங்க. உடம்பை தன்னை அழகுப்படுத்திக்க நல்ல ட்ரெஸ்ஸு அணிவாங்க. ரிஷபராசிக்காரில் செண்டெல்லாம் பூச மாட்டான், செண்டு அடிக்க மாட்டான். ஆனால் ரிஷப லக்னக்காரர் பவுடர் பூசுறது, செண்டு அடிச்சுக்கிறது, டீக்கா ட்ரெஸ் பண்ணுறது அவங்களுக்குலாம். இவங்க மத்திய அரசு பணியில் அதிகபட்சமாக இராணுவத்தில் இருக்காங்க, ரயில்வே துறையில் இருக்காங்க. மத்திய அரசு பணி அவங்களுக்கு இயல்பாக கிடைக்கும். ரிஷப லக்னக்கார் காலபுருஷ தத்துப்படி 30 டிகிரிலேருந்து 60 டிகிரியில் இருக்கக்கூடிய ரிஷப லக்னக்காருக்கு சனி யோகக்காரராக இருக்கிறாரு. அவரே பாதகாதியாக இருக்கார். காரணம், அவருடைய லக்னம் ஸ்திர லக்னம். ஸ்திர லக்னத்துக்கு 9ஆம் இடமே தந்தை எதிர்ப்புகள் இருக்கும். தந்தை எதிர்ப்பில் தான் வாழ போகிறாரு. இவர் மேக்ஸிமம் இந்த மாதிரி ரிஷப லக்னக்காரர் தந்தை அமைவது மிக மிக கடினமாக போயிடுது. இந்த ரிஷப லக்னக்காருக்கு வாகன யோகம், வண்டி யோகம், சுகங்கள் அனுபவிக்கக்கூடிய வாய்ப்புகள், உலகத்தில் இருக்கக்கூடிய அத்தனை வசதிகள் அனுபவிக்கக்கூடிய யோகங்கள் இருக்குது. ஆனால் பிகினிங் ஸ்டேஜில் கொஞ்சம் கஷ்டப்படுவாங்க ஒரு 15 to 20 வயசில். அதுக்கப்புறம் மென்மேல் வாழ்க்கையில் முன்னுக்கு வருவாங்க. மேஷ லக்னக்கார மாதிரி விவசாயத்தில் கடுமையாக வேலை செஞ்சு கஷ்டப்பட்டு வர மாதிரி அவங்களுக்கு இருக்காது. ஏன்னா ரிஷப லக்னம் என்பது சுக்கருடைய அம்சங்களால் சுகபோக வசதி வாய்ப்பு வாழக்கூடிய வாய்ப்பு கண்டிப்பாக அவங்களுக்கெல்லாம் இருக்குது. அதனால் இந்த ரிஷப லக்னர் எப்போவுமே செல்வாக்காக வாழக்கூடிய அம்சங்கள் அவங்களுக்கு இருக்குது. ரிஷபராசி இருந்தாலும் கஷ்டப்பட்டு வருவாங்க. இந்த ரிஷப லக்னம் எல்லா யோகமும் அவங்களுக்கு கரெக்டாக அமையும். அந்த ரிஷப லக்னக்கார் பார்த்தீங்கன்னா வாழ்க்கையில் கண் சார்ந்த பிரச்சனை நோய்கள் கண்டிப்பாக ஏற்படும். அது சுக்கருடைய லக்னத்தில் பிறந்திருக்குன்னா அந்த மாதிரி வாய்ப்புகள் ஏற்படும். ரிஷப லக்னம் எப்பவுமே செல்வாக்க இருக்கக்கூடிய அம்சங்கள். பிகினிங்கில் கொஞ்சம் கஷ்டப்படுவாங்க, பின்னாடி நல்லா இருப்பாங்க. ரிஷப லக்னத்துக்கு கண்டிப்பாக காதல், ரிஷப லக்னத்துக்கு ரிஷபராசிக்கார் காதல் பண்ணுவாங்க, லவ் கண்டிப்பாக அது சக்ஸஸ்ஃபுல்லாக முடியாது. ரிஷப லக்னக்கார் கண்டிப்பாக லவ் மேரேஜ் அமையும். இந்த ஜாதகத்தை பொறுத்து அது மிகப்பெரிய யோகங்கள். அவங்களுக்கு 2-7-2-12 கூடிய கிரகம் செவ்வாய் இருக்குன்னா இயல்பாக உங்களுக்கு காதல் திருமணம் ஏற்படும். ரிஷப லக்னார் எப்பவும் வாழ்க்கையில் செல்வாக்கும் சொல்வாக்கும் நல்லா பலன் கூட அனுபவிக்கூடிய யோகங்கள் பெற்றவங்க. நீங்கள் ரிஷப லக்னமா உங்களுக்கு இந்த யோகங்கள் எல்லாமே கண்டிப்பாக கிடைக்கும். நன்றி, வணக்கம்.